அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனாலும் அவருடைய குமாரனும் நமது ஆண்டவருமாகிய யாஷ்வா மேசியானாலும் நம் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட அன்பும் பூரணமாய் விளங்குவதாக. கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? 1 பேதுரு 2:9. அதுக்கு பிறகு ஏசாயா 43:21 2 வசனம் தான் மெயினா. அதுதான் பிடிச்சு பார்த்தோம். ஏசாயா 43:21 என்ன சொன்னது? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கிறதுக்காக தான் இவங்களே ஏற்படுத்தினார். இந்த ஜனங்களை ஏற்படுத்தி இவங்க கேட்ட பிரகாரமா ராஜாவையும் கொடுத்து, இந்த ராஜா சந்தையில நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. அதுல யூதா ராஜாக்கள்ல ஒரு ராஜா ரொம்ப நல்ல ராஜாவா இருந்தார். ஆனால் அவர் மனமேட்டிமையினால் சில காரியங்களை செய்தார். அதனால என்னாச்சு? தேவன் அந்த சமூகத்திலே அடிச்சிட்டாரு. யார் அந்த ராஜா? இசைக்கியா. உசியா ராஜா. ஆனா கைவிட்டார், அவ்வளவுதான், சோதிப்பதற்காக. ஆனால் என்ன ஆச்சு? போயிட்டாரு. தூபம் காட்டுறதுக்காக குஷ்டரோக நெத்தியில வந்துருக்காங்க. 2 நாளாகும் 26 அதிகாரம் எடுங்க. எல்லாம் எடுத்துங்க. 2 நாளாகும் 26 அதிகாரம் எல்லாம் எடுத்துறீங்களா? 572 பக்கம் 15ஆம் வசனம் வாசிக்கணும். ஆனா 16ல இருந்து கூட்டு கவனிங்க. 15 வாசிக்கணும். பக்கம் 573. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகித்ததற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகி யாவே தேவனுக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட யாவே தேவனுடைய ஆலயத்திற்கு பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட யாவே தேவனின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, யாவே தேவனுக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தி, இது தேவனாகிய யாவே தேவனாலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து யாவே தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினார். அவன் பாருங்க, இது நமக்கு என்ன பாடத்தை கற்பிக்குதுங்க? உசியா ராஜா ரொம்ப நல்ல அந்த அதிகாரத்துல 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்க.
26 தானே பிரதர்? அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் யாவே தேவனின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் யாவே தேவனை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜாவா இருந்தான். அவனுக்கு ரொம்ப ஆனா நல்ல பலப்பட்டான்னு பாக்குறோம் 15வது வசனத்துல. அவன் பலப்பட்டான், பலப்பட மட்டும் எல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்றுன்னு இருக்கு. நிறைய பேர் வாழ்க்கையில என்ன ஆகணுமா, பலப்படணும். அந்த பலப்படுறப்ப என்ன வந்துடுறது, மேட்டுமை வந்துடுறது. மேட்டுமை வரப்ப என்ன செய்யறோம் தெரியாம செஞ்சிடறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு பலப்படுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம என்ன செய்யணும், எப்படி இனினா நல்ல நீரே ஜீவ வார்த்தை. அவர்தான். இது என்னால் அல்ல, இது உங்களால் அல்ல, இது தேவனுடைய ஈவு. எவ்வளவுக்கு எவ்வளவு பலப்படுறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் நம்ம உயர்த்தி பலப்படுத்தி நம்மை பயன்படுத்துறாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவளை விட்டு கொடுத்து தேவனே என்னுடைய இதல்ல, அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை அவருக்கு செலுத்தணும். ஆனா அவர் கணத்துல அவர் செலுத்த வேண்டிய கணம் என்னது, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணம் என்னது, துதி. கணம் கணம் துதி வேற. கணம் எங்கேன்றார், அவருடைய சத்தத்துக்கு கீழ்படிதான் அவரை கணப்படுத்துறது. துதி வேற, கணப்படுத்துறது வேற, கணம் வேற. துதின்றது கணம்ன்றது ஹானர், துதின்றது அப்போ மோசே என்ன பண்ணாரு, பார்த்தோம் சபைக்கு முன்பாக பரிசுத்தம் பண்ண. என்ன அங்க தேவனை நாம் கனப்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகுது, எல்லாம் நல்லா இருக்கும். இந்த ராஜா பலப்பட்டார், ஆனால் பலப்பட்ட உடனே என்ன ஆயிடுது, மேட்டிமை வந்து விடுகிறது. மேட்டுமை என்ன, என்ன பண்றாரு, ஆசாரியர் செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் யாருக்கு எந்த நியமிச்சாரோ அதான் செய்யணும். நியமிக்காத காரியத்தை செய்யறாரு. அது எதனால, மனமேட்டிமை. சவுல் மனமேட்டிமை சவுல் செஞ்சார், முதல் ராஜா. நல்ல ராஜா இந்த உசியா, ஆனால் மனமேட்டி நிமித்தம் மரண நாள் மட்டும் எப்படி இருந்தாரா, அவர் விலக்கப்பட்டிருந்தார். குஷ்டரோகியா, கிருஷ்ண பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். ராஜா அதனால தனியா ஒரு இடத்துல இருந்தார். அங்கே போடப்பட்டிருக்கிறது, இருபத்தாறாவது யாவேதனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால். அதுக்கு முன்னால் அந்த ராஜா பிரவேசிக்கிறது அலவுடு, ராஜா பிரவேசிக்கலாம், ஆனா தூபம் கட்டக்கூடாது. இவர் என்ன பண்ணாரு, பிரவேசிச்சாரு, ஆனா என்ன பண்ணிட்டாரு, தூபத்தை காட்டிட்டாரு. அதனால இங்க பிரவேசிக்க முடியாம பண்ணிட்டார். அப்ப இந்த ராஜா உள்ள போறதா, உள்ள ஆமா உள்ள இருக்கு. அப்போ இந்த ராஜா மனமேட்டி நிமித்தம் அடைந்த வீழ்ச்சிக்கு ஒரு மாடலா இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவனுக்கு பிரியமா இருந்தாலும், வெள்ளாண்மை பிரியனா நிறைய அங்க இருக்குது. என்ன இருந்தாலும் மேட்டிமை வந்தா நம்மளை என்ன பண்ணிட்டோம், தள்ளிடும். அதனால்தான் அப்ப மேட்டிமை வர்றப்ப தேவன் ஒருபோதும் மகிமைப்பட மாட்டார், சந்தோஷப்பட மாட்டார், மகிமைப்பட மாட்டார். அதனாலதான் நம்ம ஏசி 6 அதிகாரம் பிரவாசிக்கிறோம். ஏசி 6 அதிகாரம்ங்க, ஆறாம் அதிகாரம் 1வது பாருங்க. பக்கம் 811. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில்
சர்வ வல்லமை உள்ளவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். என்ன அர்த்தம்? மேட்டிமை மரணம் அடைந்தது. மேட்டிமை மரணம் அடைகிறப்ப தேவன் என்ன உயர்த்தப்படுறார்? புரியுதா? ஆமா, மேட்டிமை மரணம் அடைவே. அது என்ன அர்த்தம்? நம்ம மேட்டிமை தாழ்த்தப்பட, நம்ம தாழ்த்தப்படுறப்ப அவர் என்ன உயர்த்தப்படுறாரு. அப்போ எப்படி சொல்றாரு? அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம். அப்போ அந்த அந்த மனமேட்டுமை வெளியே போச்சுன்னா தேவாலயம் எப்படி இருக்கும்? வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கும். மனமேட்டுமைக்கு அங்க இடமே கிடையாது. ஆனால் வெளியே அனுப்பிச்சிடுறாரு, வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அந்த 2வது என்ன பார்க்கிறோம்? சேனைகளின் யாவே தேவன் பரிசுத்தார், பரிசுத்தார், பரிசுத்தார். எதுக்கு இது சொல்ல வந்தனா, இந்த தேவனை துதிப்பதற்காகத்தான், இந்த தேவனை துதிப்பதற்காகத்தான் இந்த தேவன் அந்த ஜனங்களை தெரிந்து கொண்டார். ஆனால் அங்கே 43:22 என்ன சொல்லுது? பக்கம் 849. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ராயேலே, நீ என்னை குறித்து மனம் தள்ளித்து போனாய். இப்படி இருக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் அந்த ராஜாக்கள் தொடர்ந்து வந்து எடுத்து திரையப்புல போயிட்டாங்க. திரையப்புல போய் வந்து ராஜாதிபத்தியம் கிடைக்காம அடிமைகளாக இருந்து இந்த அடிமைத்தனத்துல இருக்கிற வேலையில யாராவது ஒருவர் வந்து, யாரு? இந்த மேசியா ஒருவர் வந்து போர் பண்ணி சண்டை போட்டு எங்களை இந்த அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்குவார் அப்படின்ட்டு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அடிமைகளை விடுதலை ஆக்கும்படி மேசியா வருவார்னு எதிர்பார்த்த ஜனங்கள் மத்தியில அவர் எப்படி வந்தாரு? அடிமையின் ரூபமாக வந்தார், தாழ்மையோடு வந்தார். ஏன் தாழ்மையோடு வந்தாரு? தாழ்மையை நமக்கு காட்டி வைக்கிறார். உயர்த்தாதீங்க, உயர்த்தினா காலி. மனமேட்டுமை வேண்டாம். நானே எதை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன். மனமேட்டுமை கூடாது. இதுக்காகத்தான் இந்த 1 பேதுரு 2:9 என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களும் எப்படி அந்தகாரம்? அவங்க எப்படி இருந்தாங்க? முன்னால நீங்களும் போன வாரம் பார்த்தோமே, அதுக்கு முன்னால இருந்தவங்க யாரு? யூதர்களை பத்தி பேசுறாருங்க. 7வது பாருங்க, ஆகையால் விசுவாசிக்கிறவங்களுக்கு அது வெளியேறப்பட்டது. 8வது அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இருந்து இடறுகிறார்கள். அதற்கண்டு நீங்க இதெல்லாம் யாரு? யூதர்களுக்கு துதிக்கிற என்ன பண்ணிட்டாங்க? இந்த தேவனை துதிப்பதற்கு பதிலாக அந்நிய காரியங்களை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். ஆனா அதுதான் அந்தகாரம். ஆனா உங்களை தேவன் என்ன பண்ணாரு? இந்த அந்தகாரத்திலிருந்து எங்க கொண்டாந்தாரு? ஆச்சரியமான ஒளி எடுத்துட்டு. ஆச்சரியமான ஒளி. ஏன் அந்த மேட்டிமை வரக்கூடாது? ஆச்சரியமான ஒளி எடுத்து ஏன் வரவழைத்தாரு? அந்த ஒளி நம்மளை என்ன மாத்துறது? நம்மளையும் அழைப்பு கொடுக்குறப்ப எப்படி கொடுக்குறாரு? அழைப்பு கொடுக்குறப்ப வருத்தப்பட்டு பாருங்க போல, நீங்க எல்லாரும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா எடுக்கின்ற வசனத்தை மத்தேயு 11 அதிகாரம் 28-29 பாருங்க.
பக்கம் 17. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, நான் என்ன நுகத்தை நான் எதை வச்சு நான் எல்லாத்தையும் கட்டி வச்சிட்டேன். என்னை நான் போட்டுக்கொண்ட நுகம் என்ன? தாழ்மை. என்னை தாழ்த்தினேன், என்னை தாழ்த்தினேன். என் நுகம் எப்படி இருக்குன்றாரு? மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். லகு இருக்கிறது. இந்த லகு, அது லகுவா? உண்மையாவே லகுவா? உலக பிரகாரம் பார்க்க போனா திரும்ப அந்த பகுதி மாத்திரம் வாங்க, வாசிங்க. என் நுகம் மெதுவாயும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். லகுவா நுகம் என்றால் நமக்கு ஒரு கண்ட்ரோல் கூட்டுகிற முகம். மாடுக்கு மேல வைப்பாங்களே அந்த அந்த இது வைப்பாங்க, மாடை வண்டியில கட்டுறப்ப அந்த மாட்டு கழுத்து முகத்தடியில பூட்டுவாங்க, அது பூட்டுவாங்க, அதுதான் நுகம். அந்த நுகம், அந்த நுகத்தை ஏன் பூட்டுறாங்க? அந்த மாடு கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த நுகத்தை ஏன் பூட்டுறாங்க? அது கண்ட்ரோல்ல இருக்குன்றது சீரா போறதுக்கு, கண்ட்ரோல்ல இருக்கும். கரெக்ட், சீரா போறதுக்கு. ஆனா அது வைக்கிறப்ப எப்படி இருக்கும்? வாய் இருந்தா என்ன சொல்றது? எஜமான பாது அட பாவி மனுஷனே, என்ன போட்டு இப்படி வைக்கிறிய, என்ன போட்டு கொள்றிய, சித்திரவதை பண்றிய, டார்ச்சர் பண்றிய. எவ்வளவு தடவை சொல்றது? எவ்வளவு தடவை பைபிள் படிக்கிறேன் கேட்கிற? பைபிள் படிச்சியா? ஜெபம் பண்ணியா? அந்த நுகம் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு முதல்ல எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். எடுங்க எபிரேயர் 12 அதிகாரம் 5ல இருந்து பாருங்க. அவருடைய நுகம்ன்றது என்ன வரும்? மீனிங் வரும். எபிரேயர் 12 அதிகாரம் 5ல இருந்து பக்கம் 309. அன்றியும் என் மகனே, யாவே தேவனுடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. நிறைய பேர் நம்ம கண்டிக்கிறப்ப கடிந்து என்ன, நாள் சிட்டு மூஞ்சிரா, எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் இதை பண்ண, பைபிள் படி. சோர்வு வந்துடுறது. சோர்ந்து போகாதே. யாவே தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். திரும்ப எல்லாரும் காதுகள் நல்லா கேளுங்க. திரும்ப அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. திரும்ப யாவே தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை, ஒரு நிமிஷம், எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் அன்பு கூறுதாரா இல்லையா? எப்படி தெரியும்? மகனையே கொடுத்தாருல, 3:16 இவ்வளவு அன்பு கூர்ந்தார். அப்ப எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, அப்போ யாரிடத்துல அன்பு கூறுறாரு? யாரெல்லாம் அவர் கொடுத்த குமாரனை ஏற்றுக்கொண்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த அன்பு வந்து சேர்றது. எல்லாருக்கும் இல்ல. விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்குதான் அவர் அன்பு கூறுறாரு. தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மாத்திரம் அவன் தான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அன்பு கூறுறாரு. அவர் அன்பு கூறுகிறாரு. அந்த அன்பு எப்ப வந்தடைகிறது? யார் ஏற்றுக்கொள்றாங்களோ. அப்போ அவர் அன்பு கூர்ந்த 12 வாசிக்கத
எவனுக்கு அன்பு கூறுகிறார்? யாவே தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் எப்படி சிக்ஷித்தாரு? முதல்ல ஒரு சாட்சி கொடுத்தாரு, இவர் என்னுடைய அன்பான குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். எப்ப கொடுத்தாரு அந்த சாட்சி? ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப எடுத்த உடனே அந்த சாட்சி கொடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்ன வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாடுகளோட ஆரம்பம். ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் பாடுகள் ஆரம்பம். என்ன பாடுகள் அது? எல்லா விஷயத்திலும் வருமே. என்ன பாடுகள்? என்ன ஒவ்வொரு விதமான பாடுகள் வருது. உதாரணத்துக்கு வரக்க சொல்லு. ஆமா, அங்க கேட்கல. வரக்க சொல்லு. இந்து ஃபேமிலில இருந்து கன்வெர்ட் ஆகுறாங்க ஒரு பர்சன் மட்டும் அப்படின்னா அவங்க ஃபேமிலியே அகைன்ஸ்டா இருப்பாங்கல்ல, அது அவங்களுக்கு பாடுதானே? சரி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்து அந்த பாடுகள் மாறும். அப்ப கிறிஸ்டியன் ஃபேமிலிலே பிறந்தவங்க கிறிஸ்டியன்ஸ்ல வந்துட்டு எப்படி கூட இருக்கும்ல, சில பேர் ஆசையா இருக்காங்க, அவங்க வந்துட்டு தேவனையும் ஆண்டவரும் வேற வேற அவங்க புரிஞ்சு வராங்கன்னும் போது அவங்க ஃபேமிலியில வேற மாதிரி நடந்துவாங்க. அது ஒரு பாடா இருக்கும். நிறைய இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது அந்த பாடம். பாடுகள்ன்றது என்னன்னா, அதான் இங்க அழகா சொல்றாரு பேதுரு. 4 பாருங்க. எல்லாரும் எனக்கு அதுதான் பாடுகள். நீங்க அது இல்ல, இந்து குடும்பத்துல ரசிக்கப்பட்டு வரவங்களுக்கு பெற்றோர்கள் வார்த்தைக்காக வர்றதுதான் பாடுகள். 1 பேதுரு 4 அதிகாரம் எடுங்க. 4 அதிகாரம் 1 பேதுரு 4 அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. பக்கம் 320. இப்படி இருக்க யாக்கோமேசியா நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏன் அர்த்தம்? மாம்சத்தில் அந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? அந்த வசனத்தோட அர்த்தம் அழகா எபிரேயர் 12 அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருக்குது. 12:3. ஆமா. ஆகையால் நீங்கள் இலைப்புள்ளவர்களாய் இலைப்புள்ள எபிரேயர் 12. ஓகே, சாரி, 12:3. ஓகே. ஆகையால் நீங்கள் இலைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அதுதான் நம்ம ஆயுதமா கருத்துக்கணும். அவர் என்ன செய்தார்? வர ஈசாஸ் உங்க கேள்விக்கு அந்த என் நுகம் என்னன்னு சொன்னது வரணும், அதுதான் கொண்டு போறேன். அப்படி ஓகே. இப்ப நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தடுத்துக் கொள்ள 4:1 சொல்றாரு. எப்படிப்பட்ட சிந்தை? சரீரத்தை மாத்திரம் கொன்று நரகத்திலே தள்ள வல்லவருக்கு, சரீரத்தை கொன்று ஆத்மாவை நரகத்தில் தள்ள வல்லமையுள்ளவருக்கே பயப்படுங்கள். ஆண்டவர் என்ன பண்ணாரு? மாம்சத்தை இந்த நாட்களில் என்ன பண்ணாரு? கண்ணீரோடு கூட தம்மை நோக்கி உரத்த சத்தத்தோடு கண்ணீரோடு எங்க வாசிக்கிறோம்? நமக்காக எபிரேயர் 5 அதிகாரம் 7 பாருங்க. பக்கம் 301. அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்போ என்ன, அவரை மரணத்துல பாதத்தை விட்டுருக்கலாம். அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? இதாவுக்கு, தேவனுக்கு இருக்கு. ஆனாதான் கெஞ்சவர். அவர் பாவி இல்லை, ஆனால் சர்வலோக பாவம் மேல் வைக்கப்பட்டப்ப தேவன் என்ன பண்ணிருக்கலாம்? விட்டுருக்கலாம். ஆனா போனாரு, பாதாள வரைக்கும் அனுப்பிச்சாரு. ஆனா எழுப்பிட்டார். ஏன்னா அவர் நீதிமான், எழுப்பிட்டார். அப்போ அந்த பாடுகள் எதற்காக வந்தது? பிதாவினுடைய சித்தம் செய்யறதுக்காக வந்தாரு. பிதாவின் சித்தம் செய்யறப்ப பாடுகள் தான் வரும். அன்றியும் யாசுவா மேசியாவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாரும் துன்பப்படுவார்கள், பாடுபடுவார்கள் என்று தீமோத்தேயு 3:14 வாசிக்கிறோம். அப்ப இங்க பேதுரு தான் சொல்றாரு, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்போ நம்ம சிந்தை என்னன்னா நம்மள பாடுக்கு ஆயத்தமாக்கணும். அது என்ன பாடு? அது என்ன பாடு? அதான் பாக்குறாங்க. பாருங்க 2வது பாருங்க. பேதுரு தான பிரதர்? 4:2 ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் யாவே தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். எதை விட்டு ஓய்ந்திருப்பான்? பாடுகளை விட்டு இல்ல, பாவங்களை விட்டு என்ன வரும்? பாடு வரும். பாட விட்டுட்டா பாவம் வரும். இந்த நல்ல மந்திரம் எழுதிங்க. நல்ல தெளிவா இருக்கணும். அதுல ஒண்ணு பாடு இல்ல பாவத்துல, அவ்வளவுதான். அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் பாடுபட்டார். யாரும் அவர் பாடுபடவில்லை ஆனால் பாவம் செய்தார் சொல்ல முடியும். இல்ல, அவர் பாவம் செய்யவில்லை ஆனால் பாடுபட்டார். நம்மளும் அப்படிதான். அப்போ சொல்லிட்டு அதுக்கு விளக்கத்தை 3வது கொடுக்கிறார் பேதுரு. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். இந்த 3வது 4வது கம்பேர் பண்ணி பாருங்க. சென்ற வாழ்நாள் காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம், ஆனா இப்ப அந்த துன்மார்க்க உலையில இல்ல. அவங்களோட எப்படிதான் இருந்தோம் நம்ம? அவங்க இஷ்டத்துல, அவங்களோட சேர்ந்து எல்லாம். ஆனால் இப்படி எப்படி இருக்கக்கூடாது. அப்ப அவங்களோட நமக்கு என்ன ஐக்கியம்? எந்த வித நேரடியாவோ மறைமுகமோ நம்ம ஐக்கியம் கூடாது. ஏன்னா அந்த ஆவி நம்மளை தாக்கும். நம்ம நினைக்கிறோம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் எப்படி இருக்கிறது, உலகத்துல எப்படி வாழறதுன்ட்டு. உலகத்துல வாழணும். தேவன் நம்மள அதான் ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னார், நீ அவளை உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வேண்டிக் கொள்ளாமல் தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் யோவான் 17. அப்ப அவங்களுக்கு தான் இருக்கிறோம், ஆனா அவங்களோட நம்ம கலந்து போகக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க சில பேர், அங்க ஒரு கால் இங்க ஒரு காலு, இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும். இல்ல, கிடையாது. 2 எஜமான்களும் கூடிய செய்யவே முடியாது. கடந்த காலத்துல இருந்தோம். இப்ப என்ன வேணும்? உனக்கு பாடு வேணும்னா பாவத்தை விடு. அந்த அவங்களோட சேர்ந்து அவங்களோட களி பண்றது, அவங்களோட சேர்ந்து என்ன நமக்கு என்ன சொல்லுங்க. நம்ம சுவிசேஷமா சொல்றோம், சொன்னா ரைட்டு. இல்ல, 2வது காரியங்களை பேசுறோம். 1 Corinthians 5:33 பாருங்க. பக்கம். 243 பக்கம். மோசம் போகாதிருங்கள். எச்சரிக்கிறார் பவுல், மோசம் போகாதிருங்கள்.
ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். கூடி வர்றப்ப என்ன பண்ணணும்? எபிரேயர் 10:25 என்ன சொல்றது? பக்கம் 307. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். புத்தி சொல்லலாம். இல்ல பிரதர், நான் எனக்கு பிரச்சனை இருக்கு, அதனால அவர்கிட்ட ஆலோசனை கேட்டேன். அது புத்தி இல்ல. புத்தி எது புத்தி? தேவன் நமக்கு தான் புத்தி. அப்ப கூடி வருதல் எதுக்காக? கும்மால அடிக்கிறதுக்கு இல்ல, சும்மா கதை பேசுறதுக்கு இல்ல. அது வேண்டாதது, அது பாவம், நேரம் வேஸ்ட். அது கூடி வருது எதுக்காக? தேவ வார்த்தையின் அடிப்படையில புத்தி சொல்லணும். சுய புத்தியை சாராதன்ற சுய புத்தி கிடையாது. தேவன் கொடுத்த புத்தி, தேவன் கொடுத்த ஞானம். அப்போ சென்ற வாழ்நாட் காலங்களில் அப்படி இருந்தோம், ஒன்னா சேர்ந்துட்டு எல்லாம் பண்ணோம். ஆனா இப்ப எப்படி? அந்த பாவத்தை விட்டு ஓய்ந்து இப்ப பாடுகளை சகிக்கிறோம். ஒண்ணு பாடு, இல்ல பாவம். பாடு வேண்டாம்னால பாவம். யோவான் 6ஆம் அதிகாரம் 60 பாருங்க. இது எழுதிக்க வேண்டாம். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அதுதான் ஒண்ணு பாடு இல்ல, வேண்டாம், ஆண்டவர் வந்து பாடு வேண்டாம் அப்படின்னா நான் சுக வாழ்வு இருக்கணும், ஆனா எனக்கு ரட்சிப்பேன், இது மகிமையில பிரவேசிக்கணும், முடியாது. இங்க பாடுகள்னா அப்பதான் மகிமை. அதான் அவரே நினைத்துக் கொள்கிறார். அப்போ நம்ம இன்னும் பழைய காரியங்களில இன்னும் நம்ம ஈடுபடுத்திக் கொண்டிருப்போம்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், ஏமாத்திக்கிறோம். மற்றவங்களை ஏமாத்துறது கிடையாது, நம்மளை நாமே வஞ்சிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? புண்ணியங்களை அறிவிக்கணும். கூடி வரப்ப அந்த வாரத்தில் இருந்தன, கடந்த வாழ்நாள் காலங்களில் இருந்தேன், அப்படி இருந்தன. ஆனா என்ன ஆச்சரியமான ஊழியத்துக்கு வர வைத்தாரு. ஆச்சரியமான ஒளி அவர் என்ன ஒரு நுகத்தை கொடுத்திருக்கிறார். வரேன் ஈஸ்வர வரேன், இது என்ன நுகம்? ஒரு நுகத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த நுகத்தை போட்டுக்கிறேன். இந்த நுகத்தை போட்டுண்டா எனக்கு என்ன வரும்? எனக்கு என்ன வரும்? வரும், பாடுகள் வரும். ரெடியா எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அஞ்சாவது வாசிங்களா, திரும்ப நிறுத்தி கொஞ்சம் வாசிங்க. 5ல இருந்து மறுபடியும் அதுதான் நம்ம குரூப், அதுல நல்லா பண்ணணும். அன்றியும் என் மகனே யாவீர் தேவனுடைய கேளுங்க, என் மகனேன்னு வாசிக்கிறப்ப சகோதரிகள்லாம் என் மகளேன்னு மனசுல வாசிக்கணும், சகோதரர்கள்லாம் என் மகனேன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. அன்றியும் என் மகனே யாவே தேவனுடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அவரால் கடிந்து கொள்ளப்பட எப்படி கடிந்து கொள்ளப்படும்? எப்படி கடிந்து கொள்றது? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 16 பாருங்க. மூணாம் அதிகாரம் 15 16 பக்கம் 293. யாஸ்வா மேசியாவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். எவ்வளவு அழகா இருப்பாங்க. அது திரும்ப கொஞ்சம் அது ஏற்ற இறக்கத்தோட வாசிங்க சிஸ்டர், ரொம்ப அருமையான. யாஸ்வா மேசியாவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க ஞானம். ரட்சிப்புக்கேற்ற ஞானம் எப்ப வரும்?
யாசுவா மேசியாவை பற்றும் விசுவாசத்தினால் தான் வரும், இல்லைன்னா வரவே வராது. பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. சீர்படுத்தலுக்கு சொன்னேன், சீர்திருத்தலுக்கும். இப்ப கடிந்து கொள்றாரு. எதை வச்சு கடிந்து கொள்றாரு? தேவன் வார்த்தையை வச்சு கடிந்து கொள்றாரு. நீதிமொழி 6:23 தான், கட்டளைகளுக்கு வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையை ஜீவன். எபிரேயர் 12:6 போயிடுங்க. அப்ப நம்ம இவர் கடிந்து கொள்ள எப்படி கடிந்து கொள்றாரு? வார்த்தையை கொடுத்து பரிசுத்தாவியினால நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதனால்தான் மீட்பின் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம இந்த ஆகாத சம்பாஷணையில இதெல்லாம் போனோம்னா பரிசுத்தாவை துக்கப்படுத்துறோம். எபிரேயர் 12. யாவே தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் யாவே தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தொடர்ந்து நடத்தணும். என்ன பண்ணணும்? சிட்சையை ஏற்றுக்கொள்ளணும். சிட்சை ஏற்றுக்கொள்ளணும். சிட்சை எப்படி வருகிறது? போதக சிட்சை வர உடனே நம்ம என்ன ஆயிடுறோம்? எரிச்சல் ஆயிடுறோம். இதே வேலையா இந்த ஆளுக்கு சிடுமூஞ்சி. அது நமக்கு அந்த எரிச்சல் வந்துடுது. யார்ட்டையும் போய் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவான என்ன போல் சொல்றாரு கலாச்சாரம் 4வது அதிகாரத்துல. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? புத்திரி உண்டோ? ஸ்திரீகள் எல்லாம் புத்திரின்னு சொல்லிங்க, புருஷர்கள் எல்லாம் புத்திரன்னு சொல்லிங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அது பண்றோமா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நம்ம நாமே சோதித்து பார்க்கணும். என்ன நானே சோதித்து பார்க்கிறேன். பாருங்க. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிரிச்சிட்டார்கள். இவர் யார்? அந்த அவர்கள் தகப்பன், பூமிக்குரிய தகப்பன். தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி. இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிரிக்கிறார். ரொம்ப முக்கியம். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் கசப்பா இருக்கும். எப்படி இருக்கும்? என்ன போட்டுக்காரு? துக்கமாய் காணப்படும். ஆனால் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகி சமாதான பலனை தரும். அதுல பழகணும். நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளணும். பவுலதான் சொல்றாரு 2:12, நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். என்ன பண்ணணும்? பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கணும். பாடுகளை சந்தோஷமா இருக்கணும், பாவத்துக்கு ஓய்ந்திருக்கணும். அப்ப பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கணும். நம்ம எங்க ஓடணும்? நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 4வது பாருங்க. ஒரு நிமிஷம்
ஒரு நிமிஷம். பத்தாவது வசனம் 10. தாவீதினுடைய பலத்தது. பக்கம் 778. யாவீரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். தாவீதுடைய நாமம் எப்படி வெளிப்பட்டது? குமாரன் ஓடணும், அதில் தான் நீதிமான் சுகமா இருக்க முடியும். வேற நீதி கிடையாது. அவரே தேவனான ஞானம் நீதி மீட்புமானார். இந்த யூதர்களுக்கு தெரியாம சாலமோனை கொண்டு எழுதப்பட்டது, தெரியாம போச்சு. ஏன் வேதத்தை பார்க்கலவங்க? வேதத்தை பார்க்கல. வேதத்தை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்ல, நான் உன்னை மறந்து விடுவேன். நீ வேதத்தை மறந்தா உன் பிள்ளையை மறந்துடுவேன். போயிடுச்சு. பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையாருங்கள், ரொம்ப கண்டிப்பா இருங்க. வேதத்தை சொல்லிக் கொடுங்க. உலக காரியங்களை ஸ்டைல்ல மாட்டிக்க வேண்டாம். எல்லா பெற்றோர்களுக்கும் நான் மறுபடியும் தேவனுடைய ஆவியினுடைய ஆலோசனையா எடுத்து கொடுங்கிறது. நான் யாரையும் மனத்துல வச்சு சொல்ல, தேவன் உள்ளத்துல போட்ட சொல்றேன். உங்கள் பிள்ளைகள் எப்படி போறாங்கன்றத பாத்துக்கங்க. பிற்காலத்துல கண்ணீர் விட்டு பிரயோஜனமே இல்லை. மொத்தம் பிற்காலத்தில் கண்ணீரோடு தேடியும் அதை கண்டடையாமல் போனான் இருக்குது. யாரு? ஏசா. அலட்சியம் பண்ணான். ரொம்ப கவனமா இருங்க. உலக காரியத்துல உலக சிநேகம் தேவனுக்கு பகைன்றார் யாக்கோபுல. வேண்டவே வேண்டாம். அது ஆரம்பத்தில் இன்பமா இருக்கும், ஆனா அது பாதாளத்தின் தெரு வாசல். அது ஆரம்பத்தில் இன்பமா இருக்கும், ஆனா பாடுகள் எப்படி இருக்கும்? முதல்ல கஷ்டமா இருக்கும், ஆனா பழகினப்ப எப்படி இருக்கும்? அது சமாதானத்தின் பலனை தரும். ஆனால் பாவம் எப்படி இருக்கும்? ஆரம்பத்துல இன்பமா இருக்கும். ஆரம்பத்துல ரொம்ப இன்பமா இருக்கும் பாவம், ஆனா அதோட விளைவுகள் எப்படி? நல்லா தெரிஞ்சுங்க. பாவத்தின் விளைவுகள் பாடுகளின் விளைவுகள். பாவத்தின் ஆரம்பம் பாடுகளின் ஆரம்பம், பாவத்தின் முடிவு பாடுகளின் முடிவு. பாவத்தின் முடிவுக்கு ஒரு மாடல் பிசாசு, பாடுகளின் முடிவுக்கு ஒரு மாடல் ஆண்டவர். எது வேணும் சொல்லுங்க, வாயை திறந்து. ஆண்டவர். பாடுகள் ஆண்டவர் நிமித்தம் வருகிற பாடுகள். வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் ஆகிய ஆண்டவர் கூட சொல்லக்கூடாது, அநேக ஆண்டவர் மாதிரி எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் ஆகிய நிமித்தம் வருகிற பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வேன். God bless you. God bless you all. பாவத்தை விட்டு விலகி இருக்கணும். அது போல நம்ம என்ன செய்யறோமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு யூத கடத்தை விட்டாங்க. நீங்களோ அவள் எல்லோருக்கென்று நியமிக்கப்பட்டார். நீங்களோ என்ன பண்ணணுமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். அவர் என்ன பண்ணாரு? ஆச்சரியமான ஊழியத்தை கொண்டாந்தாரு. ஏன் ஆச்சரியமான ஊழியத்தை கொண்டாந்தாரு? அவர் பாடுகளை சகித்தார். அதான் அங்க கொண்டாந்து வச்சா நீங்களும் அந்த பாடுகளை சகிப்பீங்க, அந்த சிந்தை உங்களுக்கு வரும். ஏனென்றால் அவரை பாடுகளின் வழியாக கடந்து போக பண்ணி அவரை பூரணப்படுத்தினார். அவரை பூரணப்படுத்தின தேவன் நாம் கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் தேவனுடைய சுதந்திரம், மேசியாவின் உடன் சுதந்திரமாகும். இதெல்லாம் வேதம் வாசிக்க 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 இதெல்லாம் உறுதியான நமக்கு. ரோமர் 8 அதிகாரம் மனப்பாடம் பண்ணுங்க, எழுதி வச்சுங்க எல்லாரும். ரோமர் 8 அதிகாரம் உங்களுக்கு வந்து 5 அதிகாரம். ரோமர் 8 அதிகாரம் முழுக்க
இதெல்லாம் மனப்பாடம். இதுல நேரம் செலவழிங்க. வீணா டிவி பாக்குறது, வாட்ஸ்அப் பாக்குறது, குப்பையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அர்த்தம் அடிக்கிறது, ஒண்ணு பேர் 4 நாள் தான் சொல்றாரு. நம்ம அதை விட்டு வெளியே வரப்ப அவன் நம்மள என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இவர்தான் ரொம்ப பரிசுத்தான்னு காட்டுகிறாரு சொல்லுவாங்கல்ல. உன்னை பத்தி தெரியாதா, நீ அன்னைக்கு என்னென்ன பண்ண தெரியுமா, உன் வண்டவாளம் தண்டவாளம் தெரியுமா இதெல்லாம் சொல்லுவான். இதோட வேலையை அப்படிதான் பழையதெல்லாம் தோணி என்ன பண்ற நான் போட்டான்ற, நான் முதுகு பின்னால போட்டான். அவன் என்ன பண்ணுவான், இருக்குது நீ இதை பண்ண அதை பண்ண. நான் பண்ணேன், ஆனா நான் பண்ண எங்க இருக்கேன், இப்போ நான் புதைச்சிட்டேன். நான் அன்னைக்கே ஞான சாத்திரம் அழகு புதைச்சாச்சு. இனி அவன் அந்த பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவத்தை விட்டு நான் ஓய்ந்திருக்கிறேன். இப்ப நான் பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ தேவன் எனக்கு பண்ண புண்ணியம் என்ன, பாடுகளுக்கு மாடலா இருக்கிற. ரொம்ப கஷ்டம் இல்லை. இன்னைக்கு எப்படி நிறைய உபதேசம் எப்படி போறது, இயேசுவண்டை வா உனக்கு எல்லா வசதிகள் கிடைக்கும். இல்ல இல்ல, பாடுகள். நம்முடைய நாயகன் பாடுபட்டார், நம்முடைய தலைவர் பாடுபட்டார். அவரோடு கூட நாம் இணைக்கப்பட வேண்டும். அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டதனால் அவருடைய வீட்டின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். வந்துருங்க 1 Peter 2:9. வரவேற்புடைய ஈஸ்வர கேள்வி. அவருடைய நுகம், அவர் கூட்டின நுகத்தை என்ன சொல்றாரு, நுகம் எப்படி இருக்குன்றாரு, அது எப்படி லகுவா இருக்கும். லகுனா என்ன அர்த்தம், ரொம்ப ஈஸி, லேசாக இருக்கும். அதுதான் எபிரேய 12 பார்த்தோம். 12:10 எப்படி அது பழகினவர்களுக்கு எப்படி ஆயிட்டாங்க, அது லேசா இருக்கும். லேசா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஏதோ இல்ல, நான் எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு நான் உங்களுக்கு என்னுடைய நுகத்தை கொடுக்கிறேன். என்னுடைய நுகம் என் பிதா எனக்கு கூட்டின நுகம். அது என்ன நுகம் எனக்கு கூட்டினாரு, என்ன நுகம் எனக்கு கூட்டினாரு, மனுஷனுடைய 2ஆம் சங்கீதம் 6 பாருங்க. அபிஷேகம் பண்ணி சீயோன் பர்வதத்துல ராஜாவாக அபிஷேகம். நீர் என்னுடைய நேசகுமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன். பக்கம் 672. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். யாவே தேவன் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். முதல்ல என்ன சொல்றாரு, நீர் என் குமாரன். முன்னால ராஜா அபிஷேகம் பண்ணினேன், என்னுடைய அபிஷேகம் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன சொல்றாரு, இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன். அதுக்கப்புறம் ஜனிப்பித்தேன், என்ன கேளும், அப்பொழுது ஜாதிகளே உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகள் உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்ப முதல்ல என்ன சொல்றாரு, ராஜாவை தீர்மானம் பண்ணிட்டார். நல்லா புரியுதா, நான் அனாதையா அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்றாரு. எங்க சொல்றாரு, பர்வதத்துல பண்ணப்பட்டேன். ஆதினால 8வது நீதிமன்றம் 8வது அதிகாரத்துல எல்லாம் சொல்லுங்கன்னு பார்த்தா யாருமே சொல்ல, ஷாக்கிங்கா இருக்கு. ஜென்டா மாறாப்பன் சொன்னேன், நான் தான் 8 நீதிமொழி 8. நான் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அப்போ 6வது 2 சங்கீதம் 2 என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு, என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே நான் என் ராஜாவை அப்பயே அபிஷேகம் பண்ணிட்டார். அந்த நுகத்தை பூட்டி இருக்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணாரு, அந்த ராஜாலிகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்ன பண்றாரு, ஆழ்த்தர்
இதான் அவருக்கு ஏற்கனவே அதை தீர்மானம் பண்ணிட்டார். ஆனா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பண்ணிருக்கோமா, நம்ம கூட்டு உண்மையா நெஞ்சத்தோடு சொல்லுங்க. எல்லாம் கொஞ்சம் பாருங்க, இங்க இருக்கணும் பாருங்க, நெஞ்சத்தோடு சொல்லுங்க. நம்ம என்ன சொல்லுங்க, நம்ம என்ன சொல்லுங்க, தேவனை வேற ஏதாவது பண்ண சொல்லிருக்காங்க. போய் கடைசியில போய் இந்த பாவி மக்களுக்காக பூமியில போய் உங்களை எல்லாம் மறந்து என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்ன துரோகம் பண்ணாங்க, ஆதாம்ல இருந்து இவங்களுக்காக போய் மறிக்க சொல்றீங்களா பிதாவே, வேற ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இதை போய் செய்ய சொல்றீங்க, கேட்கிட்ட ஜனங்களுக்காக போய் மறிக்க சொல்றீங்க. இதோ புத்தகம் சொல்ற என்னை குறித்து எழுதிக்க நிறைவேற்றவே வந்து. அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஒரிஜினல் என்னது? ராஜரிகம், ஆளுகை. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, இன்று உம்மை ஜனிப்பித்தே 2ஆம் சங்கீதத்துல சொல்லிட்டு என்ன சொல்றாரு? என்ன கேளும், அப்பொழுது ஜாதிகளே உமக்கு சுதந்திரமாகவும் பூமியில் உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அது எப்போ? அது எப்போ? இன்னதான். அப்ப முதல்ல அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஆனால் அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கு நடுவுல அது என்ன கேளு இப்ப கேட்டு இருக்கிறாரு. அப்போ இறங்கி வந்து சரி பார்ப்போம். இப்ப ஆசாரியரா இருக்கிறாரு, வந்து ராஜாவா வரப்போறாரு. ஆசாரியரா இருக்கிறாரு, இறங்கி ராஜாவை வந்து ஆசாரியரா ராஜாவா இருக்க போறாரு. இது வந்து பின்னோட வருது. அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட நுகம் நம்மேல் கூட்டப்படும் போது இப்ப எப்படி இருக்கு அந்த நுகம்? இப்ப எல்லாருக்கும் எப்படி சந்தோஷமா இருக்கா? பாடுகள்ல தானே இருக்கு. பாடுகள்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியாராகும். அவர் கொடுக்கப்பட்ட கூட்டப்பட்ட நுகம் என்ன? ராஜாவை அபிஷேகம். அப்ப நமக்கெல்லாம் என்னது? ஆளுகை. அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இப்ப எப்படி சந்தோஷமா இருக்கா? அதனாலதான் என் நுகம் லகுவாய் என்றார். என் நுகம் லகுவாய். நான் உங்களுக்கு கொடுக்குற நுகம், பிதா எனக்கு கொடுத்த நுகம் லகுவாய் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்னே நீங்க செய்யணும், என்ன? பாவத்தை விட்டு விடுங்க, பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்க, பாவத்தை விட்டு விடுங்க. பாவத்தை பத்தி நீங்க பாடை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்? நீங்க சொல்லிட்டே போங்க, என்னை பலப்படுத்துகிற மேசியனால அவர் பார்த்துப்பாரு. தம்மை பற்றி உத்தமர் உலகம் தம்முடைய வல்லமை விளங்கப்படும் பூமி எங்கும் போயிட்டே இருங்க. அவர் நுகம் என்ன புரியுதா சிஸ்டர்? அதான் சந்தோஷம். அது நுகம்ன்றது கஷ்டம் இல்லை, கண்டிப்பா புரியுது. நான் நுகம்ன்றது பாடுகள் ஜாஸ்தி, அதுவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சந்தோஷம் எதுவுமே சொன்னேன். நம்ம சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்றோம். வேணுமா? பாவ காரியங்களை எப்படி சந்தோஷமா செய்யறோம். அப்போ அதோட தெரியுதில்லை. எந்த இது பாருங்க, நீங்க ஈவன் ஒரு வீட்டுல கூட ஒரு காரியம் பெரிய பொதுவா இருக்கும், ஆனா அதை நம்ம அச்சீவ் பண்ணி தரணும்ன்றப்ப அப்படியே ரொம்ப கஷ்டமா எப்படியே பண்ணிடுவோம். அது நமக்கு லைட்டா பெரிய இதா தெரியாது. அதே போல தேவனுக்காகவும் ஆண்டவருக்காகவும் நம்ம எது செய்யறப்ப அவர் அந்த பலத்தை கொடுப்பாரு. இந்த பாடுகளை சும்மா அது லகுவாக்குவார். பிற்காலத்துல நீதி சமாதானத்தின் பலனை தரும். முதல்ல தான் கஷ்டமா இருக்கும். அதான் முதலே சொன்னோம், பாவம் முதல்ல சந்தோஷமா இருக்கும், அப்புறம் டேஞ்சரஸ், எப்படி வேதனை உள்ளதா இருக்கும், பாதாளத்துல தள்ளும். பாடு முதல்ல கஷ்டமா இருக்கும், ஆனா எப்படி இருக்கும்? சந்தோஷம். எதுவான தீர்மானம். அப்ப இப்படிப்பட்ட புண்ணியத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் எந்த கேளுங்க. அதுல சொல்றல்ல, அதாவது என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொண்டு அப்போது உங்கள் ஆத்மாக்கு தான் சொல்றாரு இடைப்பாறுதலுக்கு. ஆத்மாக்கள் இடைப்பாறுதல் கிடைக்கும். இடைப்பாறுதல் ஆத்மாதான் வேணும். வார்த்தையை என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, என் கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப நுகன்றது கற்பனை கூட இருக்கும் இல்லையா? தேவனுடைய அவருடைய வார்த்தையை அது பாரமானவைகள் அல்ல, என் நுகம் லகுவாயின்றது இல்ல, லகுவாய். அப்போ அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றது தானே அதுவும். வார்த்தை ஏற்றுக்கொள்ள அது பர்சனாலிட்டி தான் சிஸ்டர். அது லகுவாக்குறது. நான் அவருக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் அதுதான்.
இல்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட நுகம் என்னிடத்துல நுகம் போட்டுறாரு. அவரு வந்து அவருக்கு பாடுகள் ஆளுகை, நமக்கு பாடுகள் ஆளுகை. இல்ல அவரு நமக்காக பாடுபட்டார் இல்லையா? ஆமா. அப்ப நம்மள பாடுபடணும்ன்றதுக்கு இல்லையே, அந்த வார்த்தையை நம்ம சுமக்கும் போது அதுல கஷ்டம் வரும். இல்ல அப்ப அவர் நம்ம கிட்ட கேட்கறது அந்த வார்த்தை தானே, என்னுடைய வார்த்தை. அவரு சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க இந்த உலகத்தில் வந்தேன்றார். அதுக்காக தான் பாடுபட்டார் அவர். அதுக்காக தான் பாடுபட்டார். அப்போ சத்தியத்துக்காக நாமும் பாடுபடணும். அவருக்கு கொடுக்கப்பட்ட நுகம்ன்றதுதான் அந்த நுகம். சந்தோஷமான நுகம். நம்ம நுகம்னா ஏதோ இது இல்லை. நுகம் நம்மளை என்ன பண்றது? சீர்படுத்துறது, நம்மளை ஒழுங்குபடுத்துறது, கண்ட்ரோல் பண்றது, டிசிப்ளின் பண்றது. அந்த நுகம் நமக்கு நிச்சயத்தை கொடுக்கிறது. நாம் போக வேண்டிய பாதையை நமக்கு அந்த டார்கெட்டை காமிக்கிறது. வார்த்தை இல்லையா? அதுதான் வார்த்தை. பட் அதோட அல்டிமேட் ஃப்ரூட் என்ன? அதான் தீர்மானம் என்ன? தீர்மானிச்சுட்டார் தேவன். அப்பயே அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்ப அவர் கொடுக்கப்பட்ட நுகம் அதுதான். அந்த நுகம் எப்படிப்பட்ட நுகம்? அது பாரம் மாதிரி தெரியும் இல்ல, அவர் சந்தோஷமா இருந்தார். அவர் சந்தோஷம். எப்படி 12:3 அதெல்லாம் சொல்லப்பட தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தை பெருட்டு வாசிங்க. எப்படி 12:3 அவமானத்தை என்ன பாடுகளை சகித்து பிதாவினுடைய வலது பரியாசத்தில் வீட்டிருக்கிறார். வாசிங்க 12:3. இல்ல அதுக்கு முன்ன வசனம். அப்போ அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் பாடுகளை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பட்சத்தில் வீற்றிருக்கிறார். அதுதான். அப்ப அதுதான் நமக்கு அவர் எதை நினைச்ச, எதை பார்க்கிறாரு, எதை பார்த்தாரு? அந்த மகத்துவத்தை பார்த்தார். சந்தோஷம். பாடுகளை பார்க்கல. அதுதான் சந்தோஷம். அதுதான் நமக்கு அதே நுகம். அப்படியே அந்த நுகத்தை அது கூட்டிட்டு அதே சிந்தையா போகணும். அப்ப நீ கிண்டல் பண்ணுவாங்க, நீ அன்னைக்கெல்லாம் என்னோட இருந்த, அன்னைக்கு என்னென்ன காரியம்லாம் பண்ண, நம்மளை தூச்சிப்பாங்க. பேது உணர்ந்து சொல்றாரு. அப்போ நம்ம இப்படிப்பட்ட சந்ததி, அழைக்கப்பட்ட புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ள சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அதுனா ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்ன? இங்கிலீஷ் பண்ணப்படுறது ராயல் பிரீஸ்ட்ஹுட். அவர்கள், நீங்களோ அவர்கள். நீங்களோன்றது யாரு? நம்ம. அவர்கள்ன்றது யூதர்கள். அவர்களுக்கு எப்படி? ராஜரீகமான ஆசாரியம் கிடையாது. ஒண்ணு ராஜரீகம், இல்ல ஆசாரியம். ஆசாரியர் யாருல வந்தாங்க? லேவியர் வந்து ஆரோன்ல இருந்து வந்தாங்க. ராஜா தாவீது. சவுல் போச்ச, அதுக்கு பிறகு தாவீது தான். தாவீது லைன் தான். சவுல் ராஜா தாவீது தான். தாவீது சிங்காசனத்தை அவர் கொடுத்தார். லூக்கா 1:32. சவுலின் சிங்காசனம் கிடையாது. லூக்கா 1:32. அவருடைய பிதாவாக யாவதேவன் தாவீது சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். உரிமைக்காரர் அவர் தான். அவர்தான் கொடுப்பாரு. தாவீது. ஆனா தாவீதின் குமாரனே, மாம்சத்தின்படி தாவீதின் தந்தை. அப்ப அதுதான் நம்ம. அப்ப ஆச்சாரியம் ஒரு இதுல, ராஜரீகம் ஒரு இதுல. ஆனால் புதிய ஏற்பாட்டுல நமக்கு என்ன பண்ணிட்டாரு? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்மளை என்ன பண்ணிட்டாரு? ராஜாவும் ஆகிட்டாரு, ஆச்சாரியம் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. என்ன மகத்துவமான நம்ம பாருங்க, என்ன பெரிய ஸ்லாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். அப்ப ராஜா என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். உபாகமம் 17 அதிகாரம்.
17ஆம் அதிகாரம் 15ல இருந்து பாரு. ராஜா என்ன செய்யணும் தெரியும். ஒரு பிரதியை எழுதி வச்சு நித்தம் அதை வாசிக்கணும்ன்றது. 246ஆம் பக்கம். 17:15 உபாகமம் 17:15. உன் தேவனாகி யாவே தேவன் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக்க வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். தாவீது பண்ணாரா? இல்ல பண்ணல. ஆனா தாவீது பையன் என்ன பண்ணா? சாலமன் குதிரை எல்லாம் வாங்கினாப்புல. அங்கேயே போயிடுச்சு. 20ஆம் சங்கீதம் 8வது பாருங்க. குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டு. பக்கம் 681. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகி யாவே தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எகிப்து என்ன? பெருமை. அதான் சொல்றாரு ஏசாயா 30வது அதிகாரம். எண்ணூத்தி 34ஆம் பக்கம். 31வது அதிகாரம். 31வது அதிகாரம் 1 பாருங்க. 835ஆம் பக்கம். சகாயம் அடையும்படி இஸ்ராயேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் யாவே தேவனை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவரும் ஞானம் உள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கும் சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். எச்சரிக்கிறார். அவரே தீவிரம், அவரே விரோதமாக எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. யாவே தேவன். அப்போ நம்ம எந்த சூழ்நிலையும் அவங்ககிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கறது அது வேஸ்ட். அது அவங்ககிட்ட இருக்கிற அந்த அந்த இதுதான் நமக்கு ஒட்டி அந்த ஆவிதான் வரும். என்ன இல்லாமல் சொல்ற தேவன் என்ன இல்லாமல். அப்ப அவருடைய ஆலோசனை எங்க தேடுறது? வேதத்தை தான் தேடணும். பிரச்சனை வரும்போது தலை இதில் விடுங்க, சுகமாய் இருப்பான். பலத்த துருவம் அதுதான். இதுக்குள்ள ஓடுங்க. சமயம் வரப்பெல்லாம் போங்க. சமயம் வரப்பெல்லாம் நம்ம சார்ஜ் வந்து என்ன பண்றோம்? பிளக்கு போட்டுடுறோம். காலையில் எழுத உடனே போட்டுடுவோம் ஃபுல் சார்ஜ். ஏன் ஃபுல் சார்ஜ் போடுறோம்? யூஸ் பண்றதுக்கு போடுறோமா இல்லையா? சார்ஜ் காலையில போடுறோம். எந்த சார்ஜ்? பைபிள் சார்ஜ். எல்லாம் என்ன நினைச்சிருந்தீங்க? மொபைல் சார்ஜ். செல் மொபைல் சார்ஜ் அது போட்டுறோம். தப்பான மொபைல் சார்ஜ் போட்டுறோம், உடம்புக்கு சார்ஜ் போட்டுறோம். சில பேர் உடம்புக்கு சார்ஜ் போடுறது கிடையாது. சாப்பாடு நிறைய பேர் என்ன அதை நல்ல மூக்கு பிடிக்க குடிச்சுக்குவாங்க. உடம்புக்கு சார்ஜ், அது பிறகு மேனிக்கு சார்ஜ், ஃபேர் அண்ட் லவ்லி, மேனிக்கு சார்ஜ், இதெல்லாம் பண்ணிடுறோம். ஆனால் உள்ள விட்ட உட்காந்துருக்கானே யாருக்கும் தெரியாது இல்லை, சும்மா கடை
நீ பாரு உள்ள குத்தி உனக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. அவனுக்கு சார்ஜே கிடையாது. அவன் சோப்பில் அங்கேயா இருப்பான். பிசாசு வந்து ஒரே தட்டு தட்டு போவான். உள்ள இருக்கவன் பலவானா இருக்கணும். உபாகம் வந்து சீக்கிரம் முடிக்கணும். உபாகம் 17. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று யாவே தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். 2 தான் சாலமன் மெயினா செஞ்சது. அவன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவன் இருந்தாலும் அந்த பண்ணான் நெகேமியால எழுதிட்டார் தேவனை. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகி யாவே தேவனுக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகி ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ராயலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இது யாருக்கு சொல்லப்பட்டது? பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கு ராஜாக்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனா நமக்கு என்ன சொல்றாரு? நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆகிட்டார். அப்ப அவங்களுக்கே அந்த கட்டளைனா நம்ம என்ன பண்ணோம்? ஜீவனுள்ள நாளெல்லாம் வேதத்தை வாசிச்சு அதுபடியாக நடந்து சொல்ல வேண்டும். நம்ம பண்றோமா? என்னைக்கு ஒரு நாள் வாசிக்கிறோமா? படிக்கிறோம். ஆனா அது எப்படி படிக்கிறோம்? அது எப்படி படிக்கணும்? அங்க உணர்ந்து படிக்கணும். பேர் 2வது இடத்துல சொல்றாரு. 1 பாருங்க, முதல் 3 வசனங்களை. 1 பேதுரு 2 இருந்தது. இப்படி இருக்க யாவே தேவன் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால். இப்படி இருக்க பேதுரு இப்படி இருக்கு அப்படின்னா என்னன்னா 1வது அதிகாரத்தில் இருக்கிற காரியத்தை சொல்றாரு. 1வது அதிகாரத்துல மெயினாக எதை இன்சிஸ்ட் பண்றாங்கன்னா பரிசுத்தத்தை பத்தி. பரிசுத்தத்தை பத்தி நீங்க அந்த அதிகாரம் முழுக்க பாத்தீங்கன்னா பரிசுத்தம், நம்ம பரிசுத்தமா இருக்கணும், நான் எனக்கு ஏற்ற பரிசுத்தம் இருக்கணும்னு சொல்லிதான் 1வது அதிகாரம் முழுக்க அதை பத்தி தான் பேசுறாரு. இப்படி இருக்க யாவே தேவன் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்திருந்தால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கணும். அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? அது டைம் கிடைக்கிற போல ஓடி நடந்துக்கிட்ட எப்பயோ போல, அப்ப இல்ல டைம். நீங்க பஸ்ல போறீங்களா? வாசிங்க. இடம் கிடைக்கலையா? செல்ல இருக்குல்ல, போட்டு காதுல போட்டு கேளுங்க. நின்றுட்ட டைம் கிடைக்கிற போலாம். வீட்டுல உட்கார போலாம். வீட்டுல உட்கார போலாம். நான் செல்ல வச்சு என்ன பண்றோம்? நிறைய நேரம் டிவி பாக்குறது, செல்லு, நியூஸ் பேப்பர். என்னடாவது இந்த பிரதர் நியூஸ் பேப்பரை பார்க்க வேண்டாம்ங்களா அப்படிங்களா? இல்ல நியூஸ் பேப்பர் பாருங்க, தெரிஞ்சுக்க இல்லைங்களா? ஆனா இது முதல்ல இதுக்கு அதிக நேரம் செலவிடுங்க. நியூஸை தெரிஞ்சுக்கங்க. டிவியில நியூஸ் மாத்திரம் இல்லை, வாட்ஸ்அப்ல நியூஸ் மாத்திரம் இல்லை, கண்டதெல்லாம் வரும். வேண்டாம் அதெல்லாம். அப்போ ராஜரீகம்னா என்ன? ராஜரீகம் எது கொடுக்கப்பட்டது? நீதியாய் நியாயம் செய்வதற்கு நமக்கு வேதம் தேவை. ஏன் நம்மளை எதுக்கு நம்மளை ஆச்சரியமான உலகத்துக்கு அழைச்சிருக்க? எதுக்காக? அவருக்கு கொடுத்த ஆளுகை போல நம்ம கொடுக்க போறாரு. அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறாரு. அப்போ ஆயத்தப்படுத்துறதுக்கு நம்ம எப்படி உரமேற்றப்பட்டிருக்கணும்? சத்தியத்துக்காக
வைராகியமா இருக்கணும். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். அப்ப ராஜா என்ன பண்ணணுமா? ஜீவன நாளெல்லாம் வாசிக்கணும், நம்மளும் வாசிக்கணும். வாசிச்சாதான் என்னன்னு தெரியும். ஆசாரிய கூட்டமாயும். ஆசாரிய கூட்டம் எப்படி? மல்கியா 2 அதிகாரம் 7 இருந்து பாருங்க. சரி சரி, முதல்கள் அறிவை காப்பது. பக்கம் 1105. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய யாவே தேவனின் தூதன். போறோம். இப்ப நம்ம தூதனோட வேலை என்ன? அவர் கட்டளை எடுத்து அப்படியே சொல்றது. அப்போ நம்ம ஆசாரியர்கள் அப்போ ராஜாவா இருந்த வாசிக்க 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 நம்ம உதடுகள், நம்ம இருதயம் எதா நிரம்பிருக்கோம்? இந்த வார்த்தையினால நிரம்பிருக்கோம். அதான் தாவீது சொல்றாரு. 45ஆம் சங்கீதம் எடுங்க. 48ஆம் சங்கீதம் 48 45 தான். 45ஆம் 1ஆம் பாருங்க. பக்கம் 697. சோசனீம் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேச பாட்டாகிய சங்கீதம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. என்ன சொல்றாரு? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிற. நம்மளால சொல்ல முடியுமா? முதல்ல எப்ப பொங்கும்? முதல்ல நிறையணும். நிறைய வரலாம் பொங்காது. நம்ம முதல்ல நிரப்பணும். நிரப்பினாதான் பொங்கும். அப்பதான் ராஜாவை குறித்து நாம் கவி பாட முடியும். அந்த வார்த்தை உள்ள போக 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 என்ன பண்ணும்? நம்ம ராஜாவை துதிக்க ஆரம்பிச்சிட்டோம். வார்த்தை உள்ள போக போக ராஜாவை அதான் வார்த்தையை கொண்டு என்னிடத்துக்கு திரும்புங்கள். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். பரிசுத்த ஜாதினா பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி. உலகத்துக்கு ஒத்த வேஷம் கூடாது எந்த விதத்திலையும். நான் ரொம்ப ஷார்ட் ஆகிட்டேன். அவருக்கு சொந்தமான அந்த சொந்தமான ஜனம்ன்றது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ஜான் இல்லையா? His own special people. His own people சொல்லல. எப்படி? Special people. Special people. என்ன இது பாருங்க. his own கூட வெறும் his own நிறுத்தல. பிரதீப், do you not rejoice? Already rejoiced. Praise God. என்ன தேவன் என்ன நம்ம என்ன, அதாவது அன்பு அப்படியே புற்றார், ஓவர திணிக்கிறார் நம்ம மேல அன்ப. அது தகட்டி போகவே போகாது. அது ஒரு நாளும் தகட்டாது. தேவ அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்றார். அவன் மேல அப்படியே போட்டார். எப்படி? his own special people. his own people வேற, his own peopleனால பெரிய விஷயம். அதுல இன்னும் வட்டத்து உள்ள வட்டம், சர்க்கிள் உள்ளது. என்ன மகத்துவம் பாருங்க. எதை ருசிக்கணும். தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? அவருக்கு சொந்தமான ஜனம். அது விசேஷித்தன்ற அந்த வார்த்தை மிஸ்ஸிங் எங்க. அவர் சொந்தமான ஜனமாயும் இருக்கிறது. எப்போ அது? உபாகமம் 26 அதிகாரம் 26
18 பாருங்க, 18, 19. பக்கம் 256. யாவே தேவனும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாயி யாவையான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். இன்னொரு வாசி முடிக்க போறோம். யாத்திராகமம் 19 5 வசனம் பாருங்க. பக்கம் 93. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். இதுக்கு நான் உங்களுக்கு முன்னே சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு மூல பாஷையில் ஒரு பதம் இருக்கு. அது என்ன பதம் ஞாபகம் இருக்கா? செகுலா. செகுலா செகுலா. இதே வார்த்தை தாவீது பயன்படுத்துறாரு. 1:29 3 பாருங்க. பக்கம் 541. 1:23. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்த. அப்ப நிறைய என்னன்னா சவதரிச்சான்னு எடுத்து பட்டியலாம் போட்டுறாரு. போட்டுட்டு இது அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்கிறேன். என்னன்னா தன்னோடதுல இருந்து எடுத்து கொடுக்கிறாராம். அங்கேயும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை செகுலா. செகுலான்றது மோஸ்ட் செரிஸ்ட். அப்ப நம்மளை எப்படி ஆகிட்டார்? அதே வார்த்தை தான் அங்க பேதுருல பயன்படுத்த. நாம அவருக்கு சொந்த ஸ்பெஷல் பீப்புள், his own ஸ்பெஷல் பீப்புள். அப்ப நம்ம எவ்வளவு விசாரிச்சது பாருங்க. எப்போ 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 வார்த்தை உள்ளபடி கேட்டு பாவங்களை ஒழித்து விட்டு பாவங்களை விட்டு ஓய்ந்திருந்து பாடுகளை கிறிஸ்து நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கொள்ளும், சத்தியத்தின் நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் எப்படி இருப்போம்? நாம் செகுலாவா இருப்போம். நாம் அவருக்கு ஹிஸ் ஓன் ஸ்பெஷல் பீப்புளா இருப்போம். பிரியமானவர்களே, அந்த நாள்ல தான் எப்படி வாயின் பிதாவினால் ஆச்சரிக்கப்பட்டவர்களை உலகத்தொட்டு முதல் ஆயத்தம் பண்ணி இருக்கிற சந்தோஷத்துல பிரவேசி. அப்போ ராஜா தான் வலது பக்கத்தில் பார்த்து சொல்லுவார் என்று மத்தேயு 26:34 வாசிக்கிறேன். தெரியுமா? 25. அப்ப நம்ம சொந்த விசேஷித்த ஜனமா இருக்கணும். அதுதான் நம்மள தேவன் எங்க கொண்டாந்து கொடுத்துருக்கிறாரு? ஆச்சரியமான வழிகிட்ட கொண்டாந்து வேற எங்கேயும் கொண்டு போகல. அவருக்குள்ள இருங்க, அவருக்குள்ள அடங்கி இருங்க. அவரோட தேவனுடைய பலத்த கரமாகிய மேசியாவுக்குள் அடங்கி இருக்கும் போது அவர் ஏற்ற காலத்துல நம்ம ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். குமாரனுக்கு தெரியும். அந்த காலத்துல நம்ம எல்லாம் உயர்த்துவார், மறுபடுத்துவார். பூமியிலேயும் ஆயிரம் நாட்களிலேயும் நமக்கு தடைப்பட்டிருக்கும் காரியங்களிலே தடைகளை விலக்கி போட்டு நம்மை உயர்த்துவார். குமாரர்கள் வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். பூமிக்குரிய ஆசீர்வாதம் தேடாதீங்க, அவர் கொடுப்பார். தேவ காரியத்தை தேடுவோம். தேவனும் ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிப்பார்களாக. ஆமென்.